வணக்கம் தோழர்களே. பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைந்தது. பக்காவா பிளான் போட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை உடைத்த வேலையை பாஜக செய்து முடித்திருக்கிறது. நமக்கு நல்லா தெரியுங்க, பாஜகவோடு எந்த கட்சி கூட்டணி வைத்தாலும் அந்த கட்சி கடைசியில உடைக்கப்பட்டு பயங்கரமா சதச்சு கானமாக்கி அந்த கட்சி அந்த மாநிலத்தில் அழித்தொழிப்பது அவங்களுடைய செயல் திட்டமா இருக்கும். அதுல நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கட்சி அதிமுக. அதிமுகவை 5 துண்டா உடைச்சு காலி பண்ணதும் பாஜக தான். தர்மயுத்தம் நடத்துவதற்கு ஓபிஎஸ் தூண்டிவிட்டதும் பாஜகவினுடைய அடியாட்களாக இருக்கக்கூடிய கும்பல் தான். அதுலயும் குறிப்பாக ஆடிட்டர் குருமூர்த்தி, துக்ளக் ஆடிட்டர் குருமூர்த்தி போய் தர்மயுத்தம் நடத்துறதுக்கு அவர் அனுப்பிவிட்டதே அவர் தான். இப்படி பாஜக கும்பல் தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள்லாம் ஒன்னொன்னா உடைச்சிட்டு இருக்கு. தமிழ்நாட்டின் பாரம்பரியம் பண்பாடுகளோடு தொடர்புடைய கட்சியெல்லாம் காலி பண்ணிட்டோம்னா போற போக்குல வடக்கிருந்து வந்து நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பல பக்கா பிளான போட்டு உள்ள இறங்கியிருக்கு இந்த கும்பல். இல்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சாதி கட்சிகளை எளிமையா உடைக்க முடியும், மதவாத கட்சிகளை இன்னும் எளிமையா உடைக்க முடியும். இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களுக்கான ஒரு சாதி கட்சியா இருக்கு. இந்த சாதி கட்சியை உடைக்கிறது ஒன்றும் பிரமாதம்லாம் கிடையாது. நீங்கெல்லாம் ஆண்ட பரம்பரை தெரியுமா அப்படின்னு முறுக்கி விட்டு நோட்டை அள்ளி எரிஞ்சா போதும், கட்சி டமால். அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் தைலாபுரத்துல டாக்டர் ராமதாஸ் கூட்டம் நடத்திட்டு இருக்காரு. அதுல தீரன், ஜி.கே. மணி உட்பட பழைய முக்கியமான நண்பர்களோடு உட்காந்து அங்க கூட்டம் நடத்திட்டு இருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா சோழிங்கநல்லூர்ல 3 நாள் கூட்டம் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களையும் சந்திச்சு அவங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்கிறாரு. என்னவா, ஒட்டுமொத்த கட்சியும் கைப்பற்றணும்னா மாநில குழுவுடைய அனுமதி தேவை, அந்த பொதுக்குழுவினுடைய அனுமதி தேவை. அப்போ மாவட்ட செயலாளர்களை கொஞ்சம் கொஞ்சமா கூப்பிட்டு அவங்ககிட்ட ஒப்பீனியன் வாங்கி இதை வச்சு ஒட்டுமொத்த கட்சியையும் கைப்பற்றுகிற ஒரு வேலையை இன்றைக்கு அன்புமணி ஆரம்பித்திருக்கிறார். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா நேற்று வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு முழுசா பதில் சொல்லல, ஆனா சில முக்கியமான விஷயங்களை மேடையில பேசியிருக்கார். எங்க அம்மா மேல ஒரு தூசு கூட படவிட மாட்டேன், ஏன்னா நேத்து பாட்டில தூக்கி எரிஞ்சாருன்னு டாக்டர் ராமதாஸ் சொன்னாரு. நாங்க ஒரு பொங்கல் அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம், இந்த பதவி கொடுக்கறத பத்தி அவங்க அம்மா கேட்டாங்க. ஏன்பா உன் பொண்ணை வந்து ஒரு இளைஞர் அணி அமைப்பாளரா இளைஞர் அணி செயலாளரா போட்டா நீ சந்தோஷப்பட மாட்டியா, அது போல நினைச்சுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டாங்க. அதனால பாட்டில தூக்கி அடிச்சாரு அப்படின்னு ராமதாஸ் சொல்லியிருந்தாரு. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு இவர் என்ன சொல்றாரு, அன்புமணி எங்க அம்மா மேல ஒரு தூசு கூட படவிட மாட்டேன் அப்படின்னு போட்டோலாம் போட்டு பயங்கரமா அவங்க அம்மா மேல அப்படியே அந்த லவ்வெல்லாம் காமிச்சு சமூக வலைத்தளங்கள்ல பரப்புரை பிரச்சாரத்தை அன்புமணி ராமதாஸுக்கு ஆதரவாளர்கள் செய்துட்டு இருக்காங்க. இதுல அடிப்படையா நமக்கே ஒரு கேள்வி இருக்கு. ஒரு பொதுக்குழு கூட்டம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. அந்த பொதுக்குழு கூட்டத்துலதான் முகுந்தன், அதாவது தன்னுடைய பெண் பிள்ளையினுடைய மகன் பேரன், அவரை இளைஞர் அமைப்பிற்கு தலைவராக்குறாரு டாக்டர் ராமதாஸ். உடனே அந்த மேடையிலேயே அவனுக்கு என்ன தெரியும் அரசியல், அவனை எதுக்கு நீங்க கொண்டு வந்து இங்க தலைவராக்குறீங்க அப்படின்னு மைக்க தூக்கி அடிச்சாரு அன்புமணி. ஒரு பொதுக்குழு மேடையில ஒரு பொது இடத்துல இத்தனை தொலைக்காட்சிகள் படம் பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு இடத்துலயே உணர்ச்சி வசப்பட்டு மைக்க தூக்கி அடிச்சவரு வீட்டுல பாட்டில தூக்கி அடிச்சிருக்க மாட்டாரா? இயல்பா நமக்கு வர்ற கேள்வி தானே. அதனால அதுக்கெல்லாம் முட்டு கொடுத்து பயங்கரமா பேசியிருந்தாரு. நான் அவமானப்படுத்தப்பட்டிருக்கேன், அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கேன், என்னை வந்து அவதூறிய மேல பண்ணி இருக்கிறாங்க, இதெல்லாம் என்னை வலிமைப்படுத்தி இருக்கு, நான் வந்து அந்த வலிமையா எடுத்துக்கிட்டு நான் முன்னேறி வர்றேன் அப்படிலாம் பேசியிருந்தாரு. இன்னொரு விஷயம், இப்ப நான் சுதந்திரமாயிட்டேன், நேத்துல இருந்து நான் நிம்மதியாயிட்டேன். என்னவா, நேத்துல இருந்து நிம்மதியாயிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி இந்த கட்சி என்னதுயா, நீ வளர்த்தேன்னா நீயே வந்து உட்காந்துட்டு இருப்பியா? கட்சி என்னது, நான் தான் இனி இதுக்கு தலைவர். அதுலயே அவர் சொல்றாரு, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவரே நான் தான். அப்பன்னா தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் என்ன அர்த்தம்? பொதுக்குழு இவரை தலைவராக்கிருச்சு. இப்போ இந்த கட்சியில நிக்கிற வேட்பாளர்களுக்கு இவர் தான் கையெழுத்து போடணும். அப்ப அந்த வேட்பு மனுவுல இவர் தான் கையெழுத்து போட்டு என் கட்சியால் தான் இவர் இந்த இடத்துல நிக்கிறாருன்னு சொல்லணும். அப்ப தேர்தல் ஆணையத்துல இவர் கையெழுத்து போட்டு இவர் அங்கீகாரம் வாங்கிட்டாராமா. அதனால தேர்தல் ஆணையமே அங்கீகரிச்ச ஒரு ஆள் நானு, யாரு அந்த டாக்டர் ராமதாஸ்ல ஒரு ஆளா அப்படின்றதா அவருடைய பேச்சுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல். அப்ப ரைட்டு, அப்போ நான் சுதந்திரமாயிட்டேன், இனி நான் வேகமா பறப்பேன், இனி வேகமா நான் முன்னேறி போவேன், எக்கச்சக்கமான திட்டமிடல் வச்சிருக்கேன், 1 மாசத்துல இத்தனை பேரும் சேர்ந்து ஒன்னா நின்று ஒரு மாநாட்டை முடிக்கணும்னா
ஆட்சியை பிடிக்க முடியாதா, நாம எப்படி செயல் திட்டங்களை வகுக்கணும், மக்களை எப்படி சந்திக்கணும்னு ஒரு பெரிய உரைய ஆத்தி இருக்காரு. அதுல இடையில ஒரு டம்முன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டார். என்னவா, நம்ம ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஐயாவினுடைய கொள்கைப்படி ஐயாவே மதிக்கல, ஐயாவே தூக்கி எறிகிறீங்க, ஐயாவை உயிரோட இருக்கும் போதே செல்லா காசாகி தூக்கி எறிஞ்சிட்டு நான் பதவியில உட்காருவேன், பதவிதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்ற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஐயாவினுடைய வழிகாட்டுதல் படி சமூக நீதி, ஜனநாயகம், சகோதரத்துவம் என்ற கொள்கைப்படி நாம கட்சியை வழிநடத்த போறேன், நாம் எல்லாரும் விரைந்து செயல்படணும் அப்படின்னு ஒரு உருட்டினார். இதுக்கு இடையில தைலாபுரத்துல மீட்டிங்ல இருந்த டாக்டர் ராமதாஸ் ஒரு வேலை பார்த்தாரு. பொருளாளரா இருக்கக்கூடிய திலகபாமாவை நான் பொருளாளர் பதவியிலிருந்து நீக்கிட்டேன் அப்படின்னு அறிக்கை வெளியிட்டார். 2வது 5 மாவட்ட செயலாளர்களை, அதாவது அன்புமணி ராமதாஸ்க்கு ஆதரவா இருக்கிற 5 மாவட்ட செயலாளர்களை நீக்கி புதிய செயலாளர்களை நியமிச்சு ஒரு அறிக்கை வெளியிட்டார். இது இன்னும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்னவா, 5 மாவட்ட செயலாளர் காலி, ஒரு மாநில பொருளாளரை நான் காலி பண்றேன்றாரு. உடனே இவர் இங்க நின்றுட்டு என்ன பதில் சொல்றாரு, திலகபாமா அவர்கள் தான் இப்பயும் பொருளாளரா நீடிக்கிறாரு, பாமகவின் பொருளாளர் திலகபாமா தான். இது நானும் நீங்களும் தனிப்பட்ட முறையில பேச முடியாது, இது பொதுக்குழு எடுத்த முடிவு. பொதுக்குழு ஆதரவோடு தான் நான் தலைவரா நிக்கிறேன், பொதுக்குழு ஆதரவோடு தான் அவங்க பொருளாளரா இருக்கிறாங்க, தனி மனிதர்கள் யாரும் அவங்கள தூக்கி வெளியே போட முடியாதுன்னு ஒரு உருட்டு விட்டுட்டார். இப்ப என்னன்னா, அதிகார போட்டிக்கு பாஜக இவரை பக்காவா ரெடி பண்ணி அனுப்பி கட்சியை உடைத்திருக்கிறது. அப்ப பாஜகவுடைய வேலை என்ன அப்படின்னா, அன்புமணி ராமதாஸ்க்கு பாஜக கூட கூட்டணி வச்சுக்கணும்னு ஆசை, ஆனா அதுக்கு தடையா இருக்கிறது ராமதாஸ். ராமதாஸ் நேத்து என்ன சொன்னாரு, நாம ஒருவேளை 2024 பாராளுமன்ற எலெக்ஷன்ல நாம அதிமுகவோடு கூட்டணியில இருந்திருந்தோம்னா ஒரு 7-8 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க, நாம குறைஞ்சது ஒரு 3 சீட்டு நம்ம ஜெயிச்சிருப்போம், அடுத்த கட்டத்துக்கு நம்ம அடி எடுத்து வைக்கிறதுக்கு உதவியா இருந்திருக்கும், அதுதான் இயற்கையான கூட்டணியாவும் இருந்திருக்கும், ஆர்கானிக்கான கூட்டணியா அதான் இருக்கும். ஆனா இங்க பாருங்க, எல்லாம் மாறி போய் ஒண்ணு இல்லாம போச்சு. ராத்திரியோட ராத்திரியா காலை பிடிச்சி கெஞ்சி கூத்தாடி 12 மணிக்கு முடிவாயிருக்குங்க. அதிமுகவோடு கூட்டணின்றது 12 மணிக்கெல்லாம் முடிவாயிருச்சு. 2024 நாடாளுமன்ற தேர்தல் எலெக்ஷன்ல அதிமுகவோட தான் கூட்டணி முடிவு பண்ணி எல்லாம் முடிக்க காலையில அன்புமணி ராமதாஸ் அறிவிக்கிறாரு, நாங்க பிஜேபியோடு கூட்டணி. அப்ப பிஜேபி ஒரு பக்கா பிளானோட இறங்குது. அன்புமணி ராமதாஸ் நம்ம சொல்றதெல்லாம் கேட்பாரு, நமக்கு ஜால்ரா போடுவாரு. ஆனா டாக்டர் ராமதாஸ் அவர் கூட இருக்கிற நண்பர்கள், அவருடைய அரசியல் பாதையில அவருக்கு ஒரு தெளிவு இருக்கு, அதனால நம்மள காலி பண்றதுக்கான வேலையை பார்ப்பாரு, நம்ம கூட இவங்கள கூட்டணி சேர விட மாட்டாரு, கூட்டணி பலமா இருந்தா மட்டும்தான் நம்ம இங்க கால் பதிக்க முடியும்னு பாஜகவுக்கு தெரியும். அதனால அன்புமணி ராமதாஸ் நமக்கு பட்கா அடியாளா இருப்பாரு, ராமதாஸுக்கு அது இடையூறா இருப்பாருன்னு சொல்லிட்டு கட்சியை உடைக்கிறாங்க. இந்த கட்சியை உடைச்சது நடுராத்திரி முடிவு செய்யப்பட்டதா அதிகாலையில உடைக்க முடியும்னா எவ்வளவு துரிதமாக பாஜக வேலை பார்க்குதுன்னு பாருங்க. 2வது அன்புமணி ராமதாஸ்க்கு அழுத்தத்தை கொடுக்குது. என்ன அழுத்தம் கொடுக்குது, எனக்கு பிரச்சனை இல்லைங்க, நீங்க எங்களோட இருந்தீங்கன்னா நீங்க சேஃபா இருப்பீங்க, இல்லைன்னா உங்க மேல இருக்கிற வழக்கு இருக்குல்ல, நீங்க லஞ்சம் வாங்கின வழக்கு, நீங்க ஊழல் செஞ்ச வழக்கு, நீங்க பல மருத்துவ கல்லூரிக்கு காசை வாங்கிட்டு அனுமதி கொடுத்த வழக்கு இருக்குல்ல, மொத்தமா இழுத்து போட்டு மொத்தமா உங்களை திகார் ஜெயில கொண்டு போய் வச்சிருவேன் அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுத்து மிரட்டுது. இந்த மிரட்டியே கட்சியை உடைச்சிருக்கு 2. அதனால வேற வழி இல்லாம நாம இந்த பக்கம் போனாதான் சேஃபா இருக்க முடியும், 2வது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு நம்ம மந்திரி ஆகலாமா அப்படின்னு ஒரு நப்பாசையும் இருக்கு. அப்படின்னு தான் இந்த கூட்டணி அடிப்படையில கட்சி 2 உடைக்கப்பட்டு இன்றைக்கு மூத்த தலைவர்கள் எல்லாம் ராமதாஸ் பின்னாடியும், இப்ப பதவியில இருக்கக்கூடிய இளைஞர்கள், இப்ப பதவியில இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாம் அன்புமணி ராமதாஸ் கூடயும். ஏன்னா சட்டப்படி இப்போதைக்கு அவங்க பைலாப்படியே அன்புமணி தான் தலைவர், நினைச்சா கூட அவர் மாத்த முடியாது, ஒட்டுமொத்த பொதுக்குழுவும் கூடிதான் அன்புமணியை மாத்த முடியும். அதனால அவருக்கு தெரியும் பைலாப்படி நான் தான். இப்ப கட்சியவே 2 உடைச்சிட்டு போனார்னா அன்புமணி, கட்சியும் சின்னமும் கட்சி பேரும் கொடியும் இதெல்லாம் யாரு கிடைக்கும்னா அன்புமணி தான் கிடைக்கும். நீங்க கட்சியை உருவாக்கி இருக்கலாம் ராமதாஸ் அவர்கள், ஆனா கட்சி இப்போ யார் கையில இருக்குன்றத பொறுத்துதான் இந்த கொடி சின்னம் பேரு எல்லாமே அவங்களுக்கு உறுதி அளிக்கப்படும், கொடுக்கப்படும். இதுதான் அங்க நடந்தது. மகாராஷ்டிரால சிவசேனா கட்சியை 2 உடைச்சானுங்க,
பால் தாக்கரே தான் அந்த கட்சியை உருவாக்குனவர். அவருடைய பையன் தான் உத்தவ் தாக்கரே இப்ப தலைவரா இருக்காரு. ஆனா கட்சியை 2ஆ உடைச்சிட்டு போன பிறகு ஏக்நாத் ஷிண்டே என்று கட்சிக்குள்ள இருந்த ஒரு ஆளு கட்சியை உடைச்சு போறான். அவங்கிட்ட அத்தனையும் கொடுக்குது தேர்தல் ஆணையம். அந்த ஆள் கிட்ட கட்சி சின்னம், கட்சி கொடி, கட்சியோடைய பேரு எல்லாத்தையும் மொத்தமா கொடுத்துருச்சு. இப்ப யாருடைய அப்பா அந்த கட்சியை கஷ்டப்பட்டு உருவாக்குனாரோ அவர் பிள்ளை உத்தவ் தாக்கரே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இது பாஜகவுக்கு பக்காவா செய்ய தெரிஞ்ச பிளான். இந்த அடிப்படையில தான் பாஜக இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை உடைச்சு சின்ன பின்னமாக்கி இருக்கிறது. இதுல கொஞ்சம் கூட இறங்கி வந்து கட்சியை காப்பாற்றணும், கட்சியை ஒருங்கிணைக்கணும், இல்லைன்னா நம்மள மதிக்கவே மாட்டான். இப்போ கட்சியை 2ஆ உடைச்சிட்டு போறாருன்னு கூட வைங்க. யாரு? அன்புமணி. அவருக்கு மரியாதை இருக்காது. அன்புமணிக்கு மரியாதை இருக்காது. இன்னொன்று, ஓட்டு போடுற மக்கள் அன்புமணி மதிக்க மாட்டான். நான் அவங்க சாதிக்காரங்களே சொல்றேனே, ஐயா எம்பிட்டு கஷ்டப்பட்டு இந்த கட்சிக்காக உழைச்சாரு, கட்சியை உருவாக்குனாரு, உயிரி விதியா நடந்தாரு. ஐயாவே தூக்கி எறிஞ்சிட்டானா இந்த ஆளு நம்ம எப்படி நம்புறது? நாளைக்கு நமக்கு தான் நடக்கும். நம்ம ஒரு உதவி கேட்டு போனாலும் செய்ய மாட்டானுங்களா அப்படின்ற ஒரு புரிதலுக்கு மக்கள் ஓட்டர்ஸ் வந்துருவாங்க. நான் சொல்றது உங்க சாதிக்காரங்களை மட்டும். உங்க சாதி ஆட்களே உங்களுக்கு ஓட்டு போடாதனால தான் நீங்க தோத்து போயிட்டீங்க, தொடர் தோல்வியில இருக்கீங்க. அது வேற. ஆனா இப்போ இன்னும் பெரிய சரிவை பாமக சந்திக்க போகுது. அதுக்கு காரணம் அன்புமணி ராமதாஸ் தான் இருப்பாரு. பாஜகவோடு கூட்டணி வைக்கணும்னு இவ்வளவு குறியா நிக்க வேண்டிய பின்னாடி இருக்கிற அரசியல் ஒண்ணு சொல்லுங்க. பாஜகனால இந்த நாடு நலம் பெற்றோம். பாஜக வந்துச்சுன்னா தமிழ்நாடு நல்ல பாலாரும் தேனாரும் ஓடும். திமுக ரொம்ப மோசமான கட்சி, அதனுடைய கொள்கை செயல் திட்டம் இதெல்லாம் இப்படி இருக்கு, அதனால நாங்க திமுகக்கு எதிராக ஒன்று திரள்றோம். ஏதாவது ஒண்ணு சொல்லு. ஒண்ணுமே சொல்ல முடியாதுங்க. அந்த எதுவுமே இல்லாமத்தான் அந்த கட்சியை பாஜகவினுடைய பின்னணியில உடைச்சிட்டு இருக்கிறானுங்க. இது கூட தெரியாம கட்சி உடைச்சிட்டு நான் சுதந்திரம் ஆயிட்டேன், நான் விடுதலை ஆயிட்டேன், நான் இனி எல்லாத்தையும் அறுத்து தள்ளிடுவேன் அப்படின்னு அன்புமணி உருட்டிட்டு இருக்காப்ல. அதுலயும் ஒண்ணு சொன்னாரு, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி. ஒரு பயங்கரமான ஒரு தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க தெரியுமா 2016. அவர் சொல்றாரு 2016 தேர்தல் பிரச்சாரம் அப்படி பண்ணோம், பிரச்சாரம் போச்சு, ஓட்டு கிடைக்கல. அன்னைக்கு ஜெயலலிதா இவங்க கலைஞர்லாம் இருந்தாங்க. அந்த பிரச்சாரத்தை மட்டும் 2021 தேர்தலில் நம்ம வச்சிருந்தோம்னா, 2020 அந்த தேர்தல் பிரச்சாரத்தை நம்ம கையில் எடுத்திருந்தோம்னா நாம தான் ஆளுங்கட்சியா இருப்போம் அப்படின்னு அன்புமணி சொல்றாரு. ஆனா முதல்ல ரியாலிட்டிய அன்புமணி புரிஞ்சுக்கணும். வடக்க பூரா வன்னியர் மக்கள் இருக்கிறாங்க அப்படின்ற ரேஷியோ எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா அவங்களே உங்களுக்கு ஓட்டு போடல, நீங்க தோத்துட்டு இருக்கீங்கன்னா உங்க பக்கத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு முதல்ல யோசிக்கணும். ஏற்கனவே இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிற போது அன்புமணி குறைந்தபட்சமாக இந்த வன்னியர் மக்களுக்கு எதையும் செய்யவில்லை அப்படின்னு சூழல் இருக்கும்போது நீங்க கட்சியையும் உடைச்சிட்டீங்க அப்படின்னா முட்டை தான் உங்களுக்கு கிடைக்கும். கட்சியை உடைச்சா முட்டை தான் கிடைக்கும். இப்ப இன்னொரு சின்ன கேள்வி நமக்கு வருது. அன்புமணி ராமதாஸ் மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய சூத்திரதாரி, மிகப்பெரிய அப்படின்லாம் சொல்றீங்கல்ல, ரொம்ப சிம்பிள். முதல்ல உங்க அப்பா கூட உட்காந்து பேசுங்க. நீங்க ஓய்வெடுங்கப்பா, நான் கட்சி இப்படி பாத்துக்கிறேன், எனக்கு அப்பப்ப நீங்க அட்வைஸ் பண்ணுங்க, இந்தந்த காரணங்களுக்காக நான் கட்சிகளை இந்த கூட்டணியை நான் தேர்வு செய்யறேன், அதுக்கு பின்னாடி இவ்வளவு பிளான் இருக்கு, ஏன் உட்காந்து பேச முடியாதா? இல்ல உங்க அப்பா என்ன சொல்றாருன்னு கேளுங்க, அது கட்சிக்கு பயன்படுறதான்னு பாருங்க. அப்படி கட்சிக்கு பயன்படுறதா அதன் வழி போங்க. ஏங்க, ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பு என்ன தெரியுமா செய்யணும்? முதல்ல அரவணைக்க தெரியணும். உணர்ச்சி வசப்பட்டு பொங்கக்கூடாது. உணர்ச்சி வசப்படுற தன்மையே கட்சி தலைமைக்கு இருக்கக்கூடாது. முதல்ல நிதானமா யோசிக்கணும், நிதானமா சிந்திச்சு முடிவெடுக்கணும், அரவணைத்து போகிற பண்பை வளர்த்துக்கணும். இது எதுவுமே இவருக்கு இல்லையே. இவர் என்ன சொல்றாருன்னா, நாம தான் வர்ற தேர்தல்ல நம்ம கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடையும், அடுத்து நாம தான் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு இன்னைக்கு பேசுறாரு. அது எப்படி சாத்தியம்? இது வரைக்குமே நீங்க எதையுமே ஷைன் பண்ணலையே, பெரிய வெற்றி எதையுமே ஈட்டலையே. முன்னாடியாவது நீங்க மட்டும் ஜெயிச்சிட்டு இருந்தீங்க, இப்ப அதுவும் இல்லையே. அப்ப நீங்க இன்னும் கீழே போயிட்டே இருக்கீங்க. இந்த சூழ்நிலையில பாஜகவுக்காக உங்க கட்சியை உடைக்கிறது என்பது இன்னும் பெரிய பின்னடைவை தரும். இந்த சூழ்நிலையில தனி கூட்டம் வர போடுறீங்க. தனி கூட்டம் போட்டு தனியா பேசி தனி பிளான் போட்டு மாவட்ட செயலாளர்கள் தனியா போட்டுட்டு நான் தான் அப்படின்னு இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறீங்க. இது பாட்டாளி மக்கள் கட்சியை முடிச்சிருச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி இனி எழ முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னு தான் வர தேர்தல்ல சொல்லுவாங்க. நான் சொடக்கு போட்டு சொல்றேன், இந்த தேர்தல்ல பாட்டாளி மக்கள் கட்சி
மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும். ஒரு கட்சி சாதி கட்சியா இருந்து தன் சாதி மக்களுடைய ஓட்டை வாங்க முடியலன்னா அது என்னன்னு யோசிக்கணும். ஒரு கட்சி சாதி கட்சியா இருந்துகிட்டு அதை வலுப்படுத்த முடியல, சொந்த மக்கள்கிட்டே போய் தன்னை நிரூபிக்க முடியலன்னா உங்க தோல்விக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் தோல்வியை ஒத்துக்கணும், அரசியல் அறிவற்ற தன்மையை ஒத்துக்கணும். இதெல்லாம் நீங்க சரி பண்ணாம எந்த மாற்றத்தையும் அன்புமணியால் உருவாக்க முடியாது. ரொம்ப சிம்பிள், சென்டிமெண்டா மக்கள் யோசிப்பாங்க. ஐயாவே தூக்கி எறிஞ்ச பிறகு இவன் யாரியா அப்படின்னு உங்களை நொட்டாங்கையில தூக்கி எறிஞ்சிட்டு போகத்தான் அதிக வாய்ப்பு. நீங்க பாஜகவுக்கு பல்ல காட்டி நம்ம ஜெயிச்சு பெரிய ஆளாயிடலாம், ஆட்சி அமைச்சிடலாம், பெரிய அளவுல நம்ம வெற்றி, அதிகாரத்துக்கு பெரிய அளவுல போயிடலாம், இதெல்லாம் பாஜகவோட கூட்டணியை வச்சுக்கிட்டு நீங்க நினைக்காதீங்க. பாஜக உங்களை எங்க வைக்கணும்னு தெளிவா தெரிஞ்சிருக்கும். பாஜகவுக்கு உங்களை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிருக்கும். பாஜக கையில சிக்கின எந்த கட்சியும் முழுசா வெளியே வந்ததே கிடையாது. இன்றைக்கு உங்க கட்சியை பாஜக உடைச்சிட்டு இருக்கு, நாளைக்கு நீங்க அட்ரஸ் இல்லாம போவீங்க. புத்திசாலிக பொழைச்சுக்குவான், குறைந்தபட்சம் யோசிப்பான், குறைஞ்சபட்சம் திட்டமிடுவான். எதுவுமே இல்லாட்டினா நாளைக்கு சொல்லிட்டு போவோம், அன்னைக்கே நாங்க சொன்னோம்ல அப்படின்னு நாளைக்கு நாங்க சொல்லுவோம். ஸோ பாஜக வெற்றி அடைந்திருக்கிறது பாமகவை உடைப்பதில்.